இந்த வேலன் தான் ஏதோ பிளான் பண்றான். டேய் டைம் ஆச்சுடா. இப்ப தாலி கிட்ட போறியா இல்லையா? டேய் ஐயா வந்துட்டுண்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்பா எவ்வளவு நேரம் நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்ப? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படிப்பா தெரியுது? இங்க பாருப்பா, ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஐயா வந்துடுவாரு. ஏங்க என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு கல்யாண பொண்ண எவ்வளவு நேரமா மாலையும் கழுத்துமா மணவரையிலேயே உட்கார வச்சிருப்பீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல? என்ன முத்தையா இது? அவங்க கேக்குறதுல நியாயம் இருக்குல்ல? எவ்வளவு நேரம் தான் அந்த பொண்ண மணமேடையிலேயே உட்கார வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நான் என்னமா பண்றது? இவனை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. ஐயா விஷயத்துல இவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாமா. ஏங்க இது ஒன்னும் ஐயா விஷயம் இல்லைங்க, என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. இப்ப மட்டும் என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறலன்னு வைங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. கார்த்தி, அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. எதுவா இருந்தாலும் பொறுமையா சொல்லு. ஏய் அப்படிதாண்டி பேசுவேன். என்ன குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இப்ப மட்டும் உங்க அண்ணன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டலன்னு வையே, மரியாதை கெட்டுரும். டேய் இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பேசுறீங்க? என்னடா இப்ப தாலி கட்ட போறியா இல்லையா? நான் என்ன கல்யாணம் பண்ண முடியாது நான் சொன்னேன்? ஐயா வரட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க தானே சொன்னேன். அதுக்கே அப்படி கடந்து குதிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருடா. ஏ ரேணுகா, உன் அண்ணன் கிட்ட சொல்லு. டேய் வேலா, எதுக்குமா அப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கீங்க? பாரு, அதான் முகூர்த்த நேரமே முடிஞ்சிச்சு. ரேணுகா, ஐயோ அட பாவி, என் பொண்ணு இப்படி சபையில வச்சு மூக்க அறுத்துட்டியேடா. டேய் வேலா, இப்ப மட்டும் நீ தாலி கட்டல உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. நிறுத்துங்க. என்ன வேலு ஐயா, என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? எதுக்கு எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? டேய் வேலு, என்னடா ஆச்சு? ஐயா முத்து, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். டேய் டைம் ஆச்சுடா. இப்ப தாலி கட்ட போறியா இல்லையா? டேய் ஐயா வந்துட்டுண்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓ டேய், என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? நான் போனா என்ன, குறிச்ச நேரத்துல தாலி கட்ட வேண்டியது தானே? நல்லா கேளுங்கய்யா. இதேதான் நாங்களும் படிச்சு படிச்சு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இவன் நீங்க வந்தாதான் தாலி கட்டவன்னு அடம் முடிச்சு நின்னுட்டு இருக்கான். நல்ல நேரமே முடிஞ்சிருச்சுங்கய்யா. நீங்களே கேளுங்க. டேய் உன்னதான் கேக்குறேன், ஏன்டா இப்படி பண்ண? ஐயா நீங்க இல்லாம நான் எப்படிங்க ஐயா தாலி கட்டுவேன்?
பைத்தியக்காரா பைத்தியக்காரா. அம்மாடி ரேணுகா, அங்கிள் ரொம்ப சாரிம்மா. நான் போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா இவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலம்மா. அவன் என் மேல இருக்கிற பாசத்துல இப்படி பண்ணிட்டாம்மா. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ ஐயா ஐயா கையா இருக்கீங்கய்யா. என்னங்க ஐயா நீங்க போய் அங்கிள் பரவாயில்ல அங்கிள், நான் இவரை புரிஞ்சுக்கிட்டேன். டேய் பாத்தியா வேலு, உனக்கும் எனக்கும் இருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிற ஒருத்தியா இவ இருக்கா பாத்தியா? ரொம்ப நல்ல பொண்ணு கிடைச்சிருக்காடா உனக்கு. நீ பெருமை பண்ணணும்டா.